ஒட்டுமொத்த உடலுக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு அற்புதமான காயகல்ப மருந்து தானே இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி அப்படின்ற மூலிகை. என்னோட கையில் பாருங்க நிறைய இருக்கு. சரிங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி தான். இங்க பாருங்க, இதை நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை, அந்த காலத்துல கல்லு சாராயம் குடிப்பாங்கல்ல, அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை குழம்பு வச்சு கொடுத்துருவாங்க. குடிச்சிட்டு வரும்போது இல்லை, குடிச்சிட்டு வரும்போது போதை கொடுக்க மாட்டாங்க. போதை தெளிஞ்ச பின்னாடி காலையிலே இந்த கீரை குழம்பு வச்சு வாரத்துக்கு 2 முறை கொடுத்துருவாங்க. அதனால தான் நம்ம முன்னோர்களுக்கு யாருக்குமே லிவர் சார்ந்த பிரச்சனையோ கல்லீரல் சார்ந்த பிரச்சனையோ அதனால் ஏற்பட்ட நோய்களோ பெரும்பாலும் ஏற்படலை. ஆனால் வள்ளலார் மகான் ஐயா இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி இதோட முசுமுசுக்க தூதுவளை கரிஞ்சிருக்கும். இதை வச்சு ஒரு காயகல்ப மருந்து ரெடி பண்ணிட்டு போயிட்டாரு. அது பூஸ்ட் ஹார்லிக்ஸ் குடிக்கிறோம்ல, அதை விட செம டேஸ்டாக இருக்குங்க. ஏங்க அதையும் நான் செஞ்சு போட்டேன். அதனால இங்க பாருங்க, உங்களுக்கு கல்லீரல் பிரச்சனை இருக்கு, யோசிக்கவே வேண்டாம், இதை சாப்பிட்டு வாங்க. நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கு, இன்லர் யூஸ் பண்றேன், இதை சாப்பிட்டு வாங்க. மெல்ல 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 சரியாகும். குடல்ல புண்ணு இருக்கு சரியாகும், அலர்ஜி இருக்கு சரியாகும், இன்ஃபெக்ஷன் இருக்கு சரியாகும், ரத்தம் தூய்மை இல்லை சரியாகும், பேரலிஸ் சம்பந்தமான பிரச்சனை வந்துச்சு மெல்ல மெல்ல சாப்பிடுங்க சரியாகும். சொல்லப்போனா ஒட்டுமொத்த உடலுக்கும் ஒரு காயகல்ப மருந்தாய் அமையக்கூடியதுதான் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி.